ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிட வேண்டாம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேசிய தலைமையிடம் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலானது அந்த தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த தேர்தலில் பாஜக போட்டியிடுகிறதா இல்லையா என்பது ஒரு புறம் கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கிடையே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிட வேண்டாம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேசிய தலைமையிடம் கருத்து தெரிவித்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக 2026 தேர்தல் மட்டுமே இலக்காக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய ஒரு நிலையில ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த தேர்தலில் பாஜக போட்டியிட வேண்டாம், அதற்கான தேவையில்லை என்று அவர் தலைமையிடம் தெரிவித்து இருப்பதாகவும் கூட தகவலானது சொல்லப்படுகிறது. மேலும் பார்த்தோம்னா கட்சியினுடைய ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிட வேண்டும் அல்லது கூட்டணிக்கு கொடுக்க வேண்டும் என்று அண்ணாமலையிடம் கருத்து தெரிவித்ததாகவும் கூட அந்த தகவல் என்பது கிடைச்சிருக்கு. இதற்கிடையே வரக்கூடிய அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஆனது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பாஜக அதில் போட்டியிடுகிறதா அல்லது கூட்டணிக்கு கொடுக்கப்பட இருக்கிறதா என்பது தொடர்பாக அந்த கேள்வியானது எழுந்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இத்தகைய தகவலானது நமக்கு கிடைச்சிருக்கு. பாஜக போட்டியிட விரும்பாத ஒரு நிலையானது இருப்பதாக அந்த தகவல் என்பது கிடைச்சிருக்கு. முக்கியமாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக தேசிய தலைமையிடம் பாஜக போட்டியிட வேண்டாம் என்று கருத்து தெரிவித்ததாக அந்த தகவலானது கிடைச்சிருக்கு. இதற்கிடையே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிட போகிறதா இல்லையா என்பது குறித்து தேசிய தலைமைதான் முடிவு செய்யும். விவரங்களுக்கு நன்றி லதா.